ஹே விப்ஸ் அட்டாக் அண்ட் டைட்டன் அனிமியில் ரொம்ப நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸோட மனசில் இடம் பிடிச்சிருப்பாங்க. பட் ஒரு சில கேரக்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் ரொம்பவே ஆழமாக இடம் பிடிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர்ஸில் மீகாசா அண்ட் லீவை இவங்க ரெண்டு பேருக்குமே இடம் இல்லைன்னு நம்மளால சொல்லவே முடியாது. இவங்க ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்க ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஆக்கர்மன் கிளானை சேர்ந்தவங்க. அனிமியில் வர மற்ற எல்லாருமே டைட்டன்ஸை பார்த்து பயப்படுறப்ப டைட்டன்ஸே இந்த ஆக்கர்மன் கிளானை பார்த்து பயப்படும். அப்படி இந்த கிளானில் என்ன இருக்குது, இந்த கிளான் கிட்ட அப்படி என்ன பவர் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிறது வியூப் டிவி. அப்போ அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற கண்டென்ட்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க விப்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ஆக்கர்மன் கிளானோட ஒரிஜினல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆக்கர்மன்ஸ்லாம் எல்டன் எம்பையரில் வால் உருவாகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஆக்கர்மன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டலாக உருவாக்கப்பட்ட ஒரு அதாவது சப்ஜெக்ட் ஆஃப் ஹிமிர் மேலே டைட்டன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறப்ப இவங்க எல்லாருமே உருவாயிருக்காங்க. பட் ஆனால் இவங்களாம் எப்படி உருவானாங்க, எந்த ஒரு காரணத்தினால உருவானாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதுவுமே தெளிவாக சொல்லலை. இந்த ஆக்கர்மெண்ட்ஸால் டைட்டனாக மாற முடியாது. பட் ஆனால் இவங்ககிட்ட அந்த டைட்டன்ஸோட பவர் இருக்கும். இதனாலேயே எல்லியாவோட அரசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்கர்மேன்ஸை ராயல் பிளட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு பர்சனல் பாடி கார்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இது மாதிரி பல ஜென்ரேஷன்ஸாக எல்லியன் எம்பையரை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு பர்சனல் பாடி கார்டை தான் இந்த ஆக்கர்மேன் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்டியாக்குள்ளே ஒரு சிவில் வார் வந்ததுக்கப்புறமா இந்த டைட்டன்ஸோட பவர் வந்து கால் ஃபிட்ஸ் கிட்ட போயிடும். அவர் வந்து அந்த சிவில் வாரை காரணமாக வச்சுக்கிட்டு மார்லிய காண்டினென்ட்ல இருந்து பேரடி ஐலாண்டுக்கு போயிடுவார். கார்ல் ஃபிட்ஸ் வந்து ஒரு ராஜாங்கிறதுனால அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆக்கர்மேன் ஃபேமிலியும் அவங்க கூட சேர்ந்து போயிருக்கிறாங்க. கிங் ஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த டைட்டன்ஸோட பவரை யாரும் தப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேரடை சுற்றி வால்ஸ் கிரியேட் பண்ணிடுவார். அதுக்கப்புறமா அங்கே இருந்த சப்ஜெக்ட் ஆஃப் இமேஜோட மெமரியில் ஆல்ட்ரேஷன் பண்ணிடுவார். ஆனால் இந்த ஆக்கர்மேன் கிளான் அப்புறம் ஓரியன்டல் கிளான் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டிங் டைட்டனோட பவருக்கு இம்யூனாக இருந்திருக்கும். அதாவது கிங் ஃபிட்ஸ் பண்ண மெமரி ஆல்ட்ரேஷன் வேலை எதுவுமே இவங்க மேலே ஒர்க்கே இருக்காது. என்னதான் இந்த ஆக்கர்மேன் கிளான் வந்து கிங் ஃபிட்ஸுக்கு அடியில் ஒரு அடிமையாக, அதாவது அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற பாடிகார்டாகவே இருந்தாலுமே அவங்களுக்கு கிங் ஃபிட்ஸோட இந்த பீஸை பற்றின ஐடியா சுத்தமாக பிடிச்சிருக்காது. அதனால ஓரியன்டல் கிளான் கூட சேர்ந்து அவங்க அதை அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்கள் கிங் ஃபிட்ஸ் பண்ண வேலை வெளியே மக்களுக்கும் தெரிஞ்சால் இது மொத்தமாக அவங்களுக்கே ஆப்போசிட்டாக மாறிடும்னு சொல்லிட்டு கிங் ஃபிட்ஸ் வந்து இந்த ஆக்கர்மேன் கிளானை அழிக்க உத்தரவு போடுவார். பட் ஆனால் இந்த மொத்த ஆக்கர்மேன் கிளானையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஆக்கர்மேன் கிளானோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உயிரை சாக்ரிஃபைஸாக கொடுத்துட்டு மொத்த கிளானையுமே காப்பாற்றுவார். இந்த நோபல் ஃபேமிலியுமே ஆக்கர்மேன் கிளானோட ஹெட்டை வந்து பெர்சிக்யூட் பண்ணிடுவாங்க. இது கூடவே மற்ற ஆக்கர்மன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு இந்த உண்மை எதையுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸுமே பண்ணியிருப்பாங்க. அதனால வால் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா பிறந்த ஆக்கர்மேன் ஜென்ரேஷன் யாருக்குமே வாலுக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாமையே போயிடுச்சு. ஆனாலும் இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்கர்மேன்ஸை விட்டு வைக்கல. அவங்கள தேடி தேடி கொண்டு அவங்கள சாவடிச்சிட்டு இருந்தாங்க. என்னதான் பல வருஷம் ஆனாலும் பல ஜென்ரேஷன் கடந்து போனாலும் இது மாதிரி மக்கள் ஆக்கர்மேன் கிளானை தேடி தேடி சாவடிச்சுட்டு தான் இருந்தாங்க. இதனால சிலர் வந்து ஷினிகாஷிமாக்கு அடியில் இருக்க அண்டர் கிரவுண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல தஞ்சம் போய் அங்கே உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸுக்கு பக்கத்தில் இருக்க மலைக்கு போயிட்டு அங்கே உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இது மாதிரி ஆக்கர்மேன்ஸோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களோட வாழ்க்கை இப்படியே இருந்தில்ல. அவங்களே மன்னிச்சு மக்கள் வந்து இனிமேல் அவங்கள கொல்ல மாட்டோன்னு சொல்லிட்டு ஒரு உறுதி கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து யாருன்னு நம்ம பார்த்தோம்னா கென்னி ஆக்கர்மேன் தான். அதாவது கென்னி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வாளோட கிங்காக இருந்த உயிரேஸை வந்து பார்த்தீங்கன்னா அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். அப்போது உயிரேஸ் வந்து ஒரு டைட்டனாக மாறிடுவான். ஸோ டைட்டன்ஸ் ஈஸியாகவே மனுஷங்களை டிஃபீட் பண்ணிடும். ஆனாலுமே உரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கென்னியை ஃபர்கிவ் பண்ணிடுவான். ஏன்னா கென்னி வந்து இவனை கொல்லணும்னு நினச்சதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் எல்லாருமே ஆக்கர்மேன்ஸை சாவடிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டதுனால தான். ஸோ உரி வந்து கென்னி கிட்ட அவங்க ஆன்சஸ்டர்ஸ்க்காக மன்னிப்பு கேட்டுட்டு இனிமே ஆக்கர்மேன்ஸை யாருமே சாவடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உறுதி கொடுப்பான். இதுக்கப்புறம் தான் ஆக்கர்மேன்ஸை தேடி தேடி சாவடிக்கிற திட்டத்தையே கைவிட்டுட்டாங்க. இதுக்கப்புறமா உரியரஸும் கென்னி ஆக்கர்மேனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே மாறியிருப்பாங்க. கென்னி வந்து உரியரஸோட பாடிகார்டாக மாறியிருப்பான். உரியரஸ் சாகுற வரைக்குமே கென்னி வந்து அவனோட பாடிகார்டாக தான் இருந்திருப்பான். ஸோ இது மூலயமா தான் வாழ்க்கைக்காக ஓடி ஓடி பயந்துட்டு இருந்த ஆக்கர்மேன்ஸ் வந்து அட்லீஸ்ட் அவங்க மீதி வாழ்க்கையாவது கொஞ்சம் ஃப்ரீயாக வாழலாங்கிற ஸ்டேஜுக்கு மாறுச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு டைமில் கிங்கோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு நோபல் ஃபேமிலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களாலே துரோகம் செய்யப்பட்டு நம்ம உயிருக்காக அவங்ககிட்ட தப்பிச்சு போகிற நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. ஆனால் இந்த கதையில் எல்லாத்துலேயுமே ஆக்கர்மேன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட பவர் இல்லாத மாதிரியும் அதனால தான் அவங்க ஓடி ஒளிஞ்ச மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அனிமில காமிச்ச ஆக்கர்மேன்ஸ் எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன?
அதனால நம்ம இப்போ ஆக்கர்மன்ஸோட பவர்ஸை பற்றி ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஆக்கர்மன்ஸோட ஒன் அண்ட் ஒன்லி பவர்ஃபுல் எபிலிட்டியே அவங்களோட அவேக்னிங் தான். அதாவது இந்த அவேக்னிங் என்ன பண்ணுன்னா, பல ஜென்ரேஷன்ஸாக இருந்த ஆக்கர்மனோட பவர்ஸ், அவங்களோட ஸ்பீட், அவங்களோட இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையுமே இப்போ இருக்க ஆக்கர்மனோட மூளைக்கு மாற்றி விட்டுடும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, 1000 வருஷமா சண்டை போட்ட பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே வெறும் மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு சேர்ந்துரும். அதனால தான் இந்த பவர் இருக்க மீகாசா, லீவை, கென்னி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் காம்பேட்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ரிஃப்ளெக்ஸஸ், அவங்களோட பேட்டில் ஐக்யூ, அப்புறம் அவங்க இன்ட்யூஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹை ஸ்கில்டா இருக்கும். ஆனா, இந்த அவேக்னிங் பவர அவங்க அட்டைன் பண்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதாவது ஒரு ஹேக்கர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆகுறப்ப தான் இந்த அவேக்னிங் உருவாகும். மிகாசாவோட கேஸ்ல வந்து பார்த்தோம்னா, மிகாசாவ கடத்தி வச்சிருக்கப்ப, மிகாசாவ எரன் காப்பாத்த வருவான். அந்த டைம்ல மிகாசாக்கு இந்த அவேக்னிங் வந்து ஒரு கத்திய எடுத்துட்டு ஒருத்தன சாவடிக்க போவா. அந்த டைம்ல கத்தியோட ஹேண்டிலே உடைஞ்சு போயிடும். இதே மாரி லீவையும் அந்த ஸ்லம்ஸ்ல சண்டை போட்டுட்டு இருக்கப்ப தான் இந்த அவேக்னிங் அட்டைன் பண்ணுவான். இதுக்கடுத்து இருக்க ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி டூ ஃபவுண்டிங் டைட்டன். அதாவது இந்த ஆக்கர்மன்ஸ் எல்லாருமே ஃபவுண்டிங் டைட்டனோட மெமரி ஆல்ட்ரேஷன் பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இம்யூனா இருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிங் ஃப்ரிட்ஸோட பிளானுக்கு மிகப்பெரிய தடங்கலாவே இருக்கும். ஆனா, மீகாசா, லீவை, கென்னி இவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வால் கிரியேட் ஆனதுக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்க மாரியே காமிச்சிருக்க மாட்டாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு அந்த உண்மையெல்லாம் சுத்தமா தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. இதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்கர்மன்ஸ் எல்லாருமே பல ஜெனரேஷனுக்கு முன்னாடியே இந்த டைட்டன்ஸ பத்தின உண்மை எல்லாத்தையுமே அவங்க சில்ட்ரன்ஸ்க்கு சொல்றத நிறுத்திட்டாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆக்கர்மன்ஸ்க்கு இந்த விஷயம்லாம் தெரியாமயே போயிருக்கும். ஆனா, ஒரு சில ஆக்கர்மன்ஸால இந்த விஷயம் நடந்ததுக்கு பல ஜெனரேஷனுக்கு முன்னாடியே போயிட்டு பார்க்க முடியும். ஸோ, அப்படி ஒரு ஆக்கர்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கென்னியோட தாத்தா. கென்னியோட தாத்தாக்கு முழு உண்மை தெரியலனாலுமே, அவரால ஓரளவுக்காவது அந்த உண்மைகள ஸ்பெகுலேட் பண்ணியிருக்க முடியும். இந்த விஷயத்த தான் அவரு கென்னிகிட்ட சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் ஆக்கர்மன்ஸ சுத்தி ஒரு மித்து இருக்கு. அது என்னன்னா, எரன பொறுத்தவரைக்கும் இந்த ஆக்கர்மன்ஸோட பவர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்னா, அவங்க வந்து யாருக்கு அடியிலயாவது ஒரு சர்வன்ட்டா இருக்கணும். அதாவது அவங்களுக்கு ஒரு மாஸ்டரா இருக்க ஒரு ஹோஸ்ட் தேவ. எரனோட கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எரன் தான் அந்த மாஸ்டரா இருக்க ஹோஸ்ட். அப்புறமா எரன யூஸ் பண்றது மீகாசா. ஆனா, இது எல்லாமே சுத்த பொய் தான். ஏன்னா, எரன் வந்து அந்த டைம்ல மிகாசாவ ஹர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி சொல்லியிருப்பான். இதே மாரி லீவை கூட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சர்வே கிராப்ஸ புரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புரொடெக்டிவ் நேச்சர்ல தான் இருந்திருப்பான். அப்புறம் கென்னி வந்து உரிரெஸோட பாடி கார்டா இருந்திருப்பான். என்னதான் இந்த ஆக்கர்மன்ஸ் எல்லாருமே யாருக்கு அடியிலயாவது சர்வன்ட்டா ஒர்க் பண்ற மாரி நம்மளுக்கு காமிச்சிருந்தாலுமே, ஜீக்க பொறுத்தவரைக்கும் மிகாசா வந்து எரன் மேல ரொம்ப புரொடெக்டிவா இருக்கிறதுக்கான காரணமே அவன் மேல இருக்க லவ் தான். இது மாரி ஒவ்வொரு ஆக்கர்மன்ஸ்க்கும் அவங்களோட பெர்சனல் ரீசன்ஸ் இருந்திருக்கலாம். இதனால இவங்களோட பவர் வந்து ஒரு மாஸ்டர் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப்பால வருதுன்னு நம்மளால சொல்லிட முடியாது. ஸோ அவ்வளோதான் வீப்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன்ட். நீங்க பார்த்துட்டு இருந்தது வீப் டிவி.